ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி புதினா சாதம் செய்யலாம். எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பிடிச்சிருந்தால் ஒரு லைக் கொடுங்க. நான் ஒரு கை கொத்தமல்லி, ஒரு கை புதினா, ஒரு 3 பச்சை மிளகாய், 1 இன்ச் இஞ்சி இது பச்சை மிக்ஸி ஜாரில் போட்டு அரைச்சி எடுத்து வச்சுட்டேன். இது வரைக்கும் 1 டம்ளர் அரிசி, ஜீரக சம்பா அரிசி. இது 200 கிராம். இது நல்லா கழுவி தண்ணி வடித்து எடுத்து ஜல்லடியில் வடித்து எடுத்து வச்சுட்டேங்க. இப்போ கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி கடுகு, உளுந்தம்பருப்பு போட்டு நல்லா தாளித்து விட்டுட்டுங்க. இந்த அரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதையும் எடுத்து போட்டு கலந்து விட்டுட்டு பெருங்காயத்தூள் 1 ஸ்பூன், உப்பு எல்லாத்தையும் போட்டு கலந்து விட்டுக்குங்க. இப்போது இந்த நம்ம தண்ணி வடிக்கிட்டு வச்சுருக்க ஜீரக சம்பா அரிசியை போட்டு நல்லா வறுத்துக்குங்க. அப்போ தான் இந்த புதினா சாதம் ஒன்றோடு ஒன்று ஒட்டாமல் போலன்னு இருக்கும். இந்த குக்கரில் 1 டம்ளர் அரிசி எடுத்திருக்கேன். 2 டம்ளர் தண்ணி ஊற்றி உப்பு போட்டு மூடி வச்சுட்டேங்க. 2 விசில் விட்ட உடனே இறக்கி வச்சுன்னா அருமையான புதினா சாதம் ரெடிங்க. இது உருளைக்கிழங்கு அப்பளத்தோடு வச்சு சாப்பிட்டு பாருங்கள், செம்ம டேஸ்டியாக இருக்கும். தினம் சாம்பார்னு சாப்பிட்றதுக்கு இப்படி ஒரு நாள் மாறுதலாக செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள்.